வணக்கம். நான் டெய்லி எங்க அம்மாவுக்கு சாப்பாடு குடுக்க போவேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதாவது அம் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ரீசென்ட்டா தான். வயதானதுனால உடம்பு சரியில்லாம போல. ரீசென்ட்டா தான் உடம்பு சரியில்லாம போச்சு. ஏன்னா, அதாவது அ லேண்ட் அக்யூசிஷன் சொல்லிட்டு நீங்கலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. லேண்ட் அக்யூசிஷன் அ அதாவது நிலத்தை ஆக்கிரமித்தல், இல்லன்னா யாராவது ஒருத்தரோட வீட்ட அவங்கள மீறி அபகரிக்கிறது, அவங்க தொழில முடக்கி, அவங்கள பயமுறுத்தி, அவங்க வீட்ட அபகரிக்கிற வேலையில சில அரசியல்வாதிகள் இதில இன்வால்வ் ஆனாங்க. அதில ரவுடிசம் பண்றது, அரசியல் அதிகாரத்த தவறா பயன்படுத்துறது, அப்படி போயிட்டு எதுவுமே பண்ண முடியாம எங்க அம்மா, என்னோட பாட்டி, அதாவது சாரதம்மா அப்படின்னிட்டு அவங்க பேரு. அவங்க நெறைய நாளா கட்டி காத்து ஒரு மெருகேற்றன அந்த வீட இன்னைக்கு இடிச்சு வச்சிருக்காங்க திருப்பத்தூர்ல. அந்த வீட் அந்த சாரதாம்மாவோட பொண்ணே இல்ல, என்னோட அம்மா செல்வநாயகிங்கிறவங்க அப்படின்னு சொன்ன பிறகு, அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் அட்டாக் லெவலுக்கு போயிட்டு, அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல சென்னையில சிகிச்சை எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து இருக்காங்க. அவங்கள டெய்லி பார்க்க போவேன், சாப்பாடு குடுப்பேன். அப்படி போகும்போது நாய்கள் அவங்களுக்கு டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எந்த விதமான ஒரு அதிர்ச்சிய தாங்கிக்கக்கூடிய நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, எதிர் வீட்ல ஒரு நாய் வளர்க்குறாங்க. இந்த மாரி நாய்க்குட்டிகள வளர்க்குறாங்க. ஒரு நாய் இருக்கு. டைகர் அது பேரு. அது எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு. எங்க அம்மாட்ட கேட்டேன், "ஏம்மா இந்த மாரி கத்திக்கிட்டே இருக்கே?" அப்படின்னு சொல்லிட்டு. "உனக்கு எதனா ப்ராப்ளம் வந்துற போது" அப்படின்னா, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் நாங்கலாம் கத்துக்கணும். அதாவது, அதுவும் ஒரு உயிர் தானே! அது என்ன பண்ணும்? என் உயிர் கூடிய நிலைமையில இருந்தா, அது போயிட்டு போது. அதுக்காக அத வந்து "ஏன் கத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு அத நிந்திக்க முடியுமா? இல்ல அவங்க வி அ அந்த பொண்ணு ஒருத்தரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தெருவுல நாய்க்குட்டிகள் 2 கடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருந்து, அதில பிளட் வந்திருக்கு ஒரு நாய்க்குட்டிக்கு. அத வந்து நல்லா ரெமெடி பண்ணி, ஒரு மருந்துகள்லாம் குடுத்து பண்றாங்க. அத பார்க்கும்போது, இந்த நாய் கத்துறது ஒண்ணும் எனக்கு பெருசா தெரியல. என்னோட உயிர் வந்து என்னைக்குனாலும், எப்படினாலும் போகறதுக்கு உண்டான வழிய அந்த ஆண்டவன் பார்த்துக்குவான். அந்த ஆண்டவன விடவா இது வந்து என்ன எதனா பண்ணிட போது? அதெல்லாம் கிடையாது. அந்த நாய் வந்து கத்துறது, அது நம்ம சொன்னா புரியாது. அதுக்காக அத நிந்திக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்க அப்பா ஒரு எழுத்தாளர். சுஜாதா சார் ஒரு எழுத்தாளர்ன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சுஜாதா சாரோட ஒய்ஃபும் இந்த மாரி தான் சமூக நலனுக்காக சிந்திக்கிற இந்த தாய்மார்கள் எல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணி ஊரெல்லாம் தாலி அறுத்துக்கிட்டு இருக்கிற கும்பல், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா இல்ல. சுஜாதா சார் ஒய்ஃபுக்கு சுஜாதா சார் இல்ல. அது வந்து நல்லா இருக்கிற எங்களையும் இந்த மாரி பண்ணிட்டுருக்கும்போது, நாங்க ஏன் எங்க அம்மா மாரி சுஜாதா சாரோட ஒய்ஃப் மாரி வாழக்கூடாதுன்னு தோணுது. சூப்பர் இல்ல? தேங்க் யூ.